Here the question is given exercise 1.4 la question number 5. The family of 3 people went out for a dinner in a restaurant. Restaurant சாப்பிடுறதுக்கு dinner போறாங்க. The cost of அதுல கொடுத்திருக்காங்க. The cost of 2 தோசை, 3 idlis and 2 வடை. என்ன கொடுத்திருக்காங்க? 2 தோசை இதெல்லாம் எழுதி கடைசியாக எழுதிக்கலாம். 2 தோசை, 3 idlis and 2 வடை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது rupees 150. அதே மாதிரி அடுத்ததும் இதுல கொடுத்திருக்காங்க. காஸ்ட் ஆஃப் 2 தோசை, 2 இட்லிஸ் and 4 வடைஸ் rupees 200. Then the cost of 5 தோசை, 4 இட்லிஸ் and 2 வடைஸ் is rupees 250. The family இது மாதிரி ஒரு டீடைல் கொடுத்து the family has 350 in hand. எவ்வளவு இருக்குன்னா 350 rupees கையில வச்சிருக்காங்க. And they ate 3 தோசை, 6 இட்லிஸ் and 6 வடைஸ். 350 வச்சிட்டு இவ்வளவு இந்த இதுல உள்ள பில்லுக்குள்ள இது சாப்பிட்டு இருக்காங்க. Will they be able to manage the bill, to pay the bill within the amount they had? அவங்க வச்சிருக்க கையில வச்சிருக்க அந்த அமௌண்ட் வச்சுட்டு 350 அமௌண்ட் வச்சு இதெல்லாம் சாப்பிட முடியுமா? அந்த புண்ணா நம்ம இந்த தோசை வடை அண்ட் இட்லிஸோட ஈச் ருபீஸ் நம்ம தெரிஞ்சாதான் இதை கண்டுபிடிக்க முடியும். அது தெரிகிறதுக்காக டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதை கிராமர் ரூல் யூஸ் பண்ணி இதை அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கும் போது let the cost of a தோசை ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க தோசை கொடுத்துருக்காங்க. தோசை bx அப்படி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி let the cost of the வடை cost of a செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இட்லிஸ் கொடுத்துருக்காங்க. cost of இட்லிஸ் by. third one let the cost of a third one என்ன கொடுத்தா வடை கொடுத்துருக்காங்க. the cost of the வடை b z அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ given data வரும். இப்போ given data வந்துட்டீங்கன்னா given data என்ன? first data கொடுத்திருக்காங்க. given dataல பாருங்க. first the cost of 2 தோசை, 3 இட்லிஸ். 2 தோசைங்கிறது 2x plus 3 இட்லிஸ் அப்படிங்கிறது 3y. then 2 வடைஸ் அப்படினா 2z is equal to 150. எல்லாம் பார்த்துக்கோங்க. the cost of 2 தோசை 2x, 3 idlis 3y, then 2 vades in 2z, that is equal to 150. Then given second data, இத 1 னு வெச்சுக்கிறோம். second data பாத்துக்கோங்க. the cost of 2 தோசை that is equal to 2x, 2 idlis that is equal to 2y, then 4 vades that is equal to 4z. the cost is 200. இதோட rupees பார்த்தா 200 இத எழுதிட்டோம். then third condition பாருங்க. the cost of 5 தோசை that is equal to 5x, then 4 idlis that is equal to 4y, then 2 vades that is equal to 2 vadai அப்படி சொன்னா 2z that is equal to 250. இத நம்ம ஈக்குவேஷன் 3 சொல்ல போறோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா 5 தோசை, 4 idlis and 2 vades is equal to 250. இத ஈக்குவேஷன் 3. இத கிராமர் ரூல் அப்ளை பண்ண போறோம். அப்ளை கிராமர் ரூல். இதோட கிராமர் ரூல் அப்ளை பண்ண போறோம். The grammar rule apply பண்ணும்போது first del சொல்ல போறோம். the x the equation 1 to 3 ல the linear equationல x y z ஓட கோஎஃபிஷியன்ட் சொல்ல போறோம். that is equal to என்ன இருக்குன்னா first 2 3 2. the 2 3 2 இங்க என்ன இருக்குன்னா 2 2 4, இங்க 5 4 2 இது மாதிரி இருக்கு பாருங்க. 3 equationல x y z ஓட கோஎஃபிஷியன்ட் 2 3 2 2 2 4 5 4 2 that is equal to இங்க 2 அப்படி எடுத்தா இந்த ரோவும் காலத்தையும் விட்டுடுவோம். ரிட்டர்ன் ரிமைனிங் என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரோல 2 2 are 4 minus 16, then minus 3 எடுத்துவோம். இந்த காலத்தை ரோட்டிங்கன்னா 2 2 are 4 minus 20, then third one plus 2 எடுத்துட்டீங்கன்னா இந்த ரோவின் காலத்தை விட்டீங்கன்னா 4 2 are 8 minus 10, 8 minus 10 கிடைக்கும். 8 minus 10, then இதுல பாத்தீங்கன்னா 2 எடுத்துக்கோங்க. இத சப்ட்ராக்ட் பண்ணா -12 ஆயிடும். -3 இது -16 ஆயிடும். then plus 2 இதுல -2 எழுதுவோம். that is equal to -24 plus 48 -4. இத ஆட் பண்ணுங்க. -28 ஆயிடும். -28 plus 48 இது டைரக்ட்டா சப்ட்ராக்ட் பண்ணலாம். -28 plus 48 சப்ட்ராக்ட் பண்ணா +20. -28 ல இருந்து 48 சப்ட்ராக்ட் பண்ணா +20. இது டெல்லோட வேல்யூ. then அடுத்து del x கண்டுபிடிங்க. del x னா இந்த x ஓட கோஎஃபிஷியன்ட் மட்டும் இந்த கான்ஸ்டன்ட் எழுத போறோம். கான்ஸ்டன்ட் என்ன இருக்குன்னா 150 200 then 250. இது x ஓட கோஎஃபிஷியன்ட். x ஓட del x னா x ஓட கோஎஃபிஷியன்ட் அந்த கான்ஸ்டன்ட் எழுதுறோம். then y செட்ல இந்த காலம் c2 c3 எழுதலாம். c2 c3 ல என்ன இருக்கு பாருங்க. 3 2 4 then 2 4 2
3 to 4 then 2 4 2 then இத மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் 150 எடுத்து போறோம் 150 அந்த ரோ காலத்துக்கு விட்டா மீதி என்ன இருக்கும் பாருங்க 2 2 are 4 minus 16 then minus 3 எடுத்துக்கோங்க minus 3 then காலத்துக்கு ரோ ஓட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கும் பாருங்க இது 200 into 2 400 minus 250 into 4 minus 1000 plus 2 எடுத்துக்கோங்க 2 எடுத்துக்கிட்டா என்ன இருக்கும் பாருங்க இந்த ரோவிங் காலத்துக்கு விட்டீங்கன்னா 200 into 4 800 250 into 2 minus 50 அப்படி இருக்கும் then அடுத்தது பாருங்க இந்த 150 எப்படி இருக்கும் இத சப்ட்ராக்ஷன் பண்ணா minus 12 ஆயிடும் இந்த minus 3 இருக்கும் இத சப்ட்ராக்ஷன் பண்ணா minus 600 இந்த 2 இருக்கும் இத சப்ட்ராக்ஷன் பண்ணா 750 அப்படி வரும் பாஸ்ல இந்த 2 எடுத்துட்டீங்கன்னா இது 800 minus 500 minus 500 அப்படினா இத சப்ட்ராக்ஷன் பண்ணா 300 அப்படி வரும் then இதுல இருந்து ரிசல்ட் பாத்தீங்கன்னா இத மல்டிப்ளை பண்ணா minus 15 into 150 into 12 180 minus 1800 இத மல்டிப்ளை பண்ணுங்க plus 1800 அப்படி கிடைக்கும் இது plus 1800 சரி 6 or 80 plus 600 ரெண்டு கேன்சல் ஆயிடும் ரிசல்ட் பாத்தீங்கன்னா 600 ங்கிறது கிடைக்கும் இது del x ஓட வேல்யூ then del y பாருங்க del y அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த del ல x ஓட கோஎஃபிஷியன்ட் c1 அப்படியே எழுதிடுவோம் ஏனா இது x ஓட கோஎஃபிஷியன்ட் 2 to 5 அப்படி எழுதுவோம் then y ல பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் எழுத போறோம் y ல என்ன இருக்கும் 150 200 then 250 then z ல பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ 242 எழுதணும் 242 இத எழுதினா இங்க ரிசல்ட் என்ன கிடைக்கும் பாருங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் 2 to 5 எழுதிங்க y ல பாத்தீங்கன்னா 150 200 250 ரிசல்ட் 2 to 4 242 then 2 எடுத்துட்டீங்கன்னா இத மல்டிப்ளை பண்ணி பாருங்க ரோ காலத்துல விட்டீங்கன்னா ரிமைனிங் 400 minus 250 into 4 minus 1000 அப்படி கிடைக்கும் minus 150 எடுத்துட்டீங்கன்னா இந்த காலத்தை ரோ ஓட்டிங்கன்னா 2 to 4 minus 20 2 to 4 minus 20 4 minus 20 ன்னு கிடைக்கும் plus 2 எடுத்துட்டீங்கன்னா இந்த காலத்தை ரோ ஓட்டிங்கன்னா 2 into 20 250 500 minus 200 into 5 1000 அப்படி கிடைக்கும் அடுத்து பாருங்க இத 2 எடுத்துக்க போறோம் இது சப்ட்ராக்ட் பண்ணா minus 600 இது பாருங்க minus 150 இத சப்ட்ராக்ட் பண்ணா minus 60 plus 2 இருக்கும் இத சப்ட்ராக்ட் பண்ணா minus 500 அப்படி கிடைக்கும் then இத மல்டிப்ளை பண்ணுங்க 6 2 are 12 1200 minus 1200 minus minus plus மல்டிப்ளை பண்ணுங்க 16 into 15 240 16 into 15 ங்கிறது 240 into இன்னொரு 0 போட்டுங்க minus minus plus ஆயிடுது இது minus 1000 ஆயிடும் then இத ஆட் பண்ணிக்கோங்க 2200 இதுல வந்து 2400 சப்ட்ராக்ஷன் பண்ணா 2200 400 சப்ட்ராக்ஷன் பண்ணா plus 200 கிடைக்கும் இப்போ கிராமர் ரூல் படி x ஓட வேல்யூ என்ன x is equal to del x by del அப்பனா del x ஓட வேல்யூ நமக்கு தெரியும் இப்போ இது மட்டும் கிடையாது இப்போ இது z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கும் del x del y சொல்ற மாதிரி del z அப்படினா x ஓட கோஎஃபிஷியன்ட் அப்படியே எழுதணும் del ல பார்த்துட்டு x y ஓட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடி 2 to 5 எழுதிக்குவே then இதுல என்ன எழுதுவ 3 to 4 எழுதுவ 3 to 4 எழுதுவ then 2 to 5 3 to 4 then z ல மட்டும் இந்த கான்ஸ்டன்ட் 150 200 into 250 இத எழுதுவ நெக்ஸ்ட் 2 எடுத்துக்கோங்க 2 எடுத்துட்டீங்களா இதுல 2 எடுத்துக்கோங்க 2 எடுத்தீங்கன்னா ரோவும் காலத்தை விட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும் 2 into 250 500 minus 200 into 4 minus 800 அப்படி கிடைக்கும் minus 3 எடுத்துட்டீங்கன்னா ரோவிங் காலத்தை விட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க ரோவிங் காலத்தை விட்டா 2 into 250 500 minus 200 into 5 minus 1000 plus 150 எடுத்துட்டீங்கன்னா அடுத்த என்ன கிடைக்கும் ரோவிங் காலத்தை விட்டா 2 into 4 8 minus 5 to 10 அப்படி கிடைக்கும் ஃபர்ஸ்ட் 2 எடுத்துட்டீங்கன்னா 2 into 250 500 minus 800 minus 3 எடுத்துட்டீங்கன்னா 500 minus 1000 8 minus 10 அப்படி கிடைக்கும் then இதுல இருந்து பாருங்க 2 எடுத்துட்டீங்கன்னா இத சப்ட்ராக்ஷன் பண்ணா minus 300 கிடைக்கும் minus 3 எடுத்தீங்கன்னா இத சப்ட்ராக்ஷன் பண்ணா minus 500 கிடைக்கும் then 150 எடுத்தீங்கன்னா இத சப்ட்ராக்ஷன் பண்ணா minus 2 கிடைக்கும் then அடுத்து பாருங்க இது minus 600 இருக்கும் plus 1500 இருக்கும் minus 300 இருக்கும் then இதுல இருந்து பாருங்க இது ரெண்டு ஆட் பண்ணா 900 900 ல 1500 சப்ட்ராக்ஷன் பண்ணா 600 அப்படி கிடைக்கும் therefore நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைச்சிருச்சு ஃபைனலா நம்ம என்ன சொல்ல போறோம் x y x is equal to நம்ம ஃபார்முலா தெரியும் del x by del ஏனா கிராமர் ரூல்ல இதான் ஃபார்முலா del x ஓட வேல்யூ 600
by del ஓட வேல்யூ 20 டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு is equal to 30 அப்படி then y is equal to del y by del y ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க 200 divided by 20 இத கேன்சல் பண்ணா 10 கிடைக்கும் then z is equal to del z by del therefore del z ஓட வேல்யூ 600 divided by 20 ன்னு கிடைக்கும் இத கேன்சல் பண்ணா எவ்வளவு கிடைக்குதுன்னா 30 சேம் வேல்யூ தான் 30 10 கிடைக்குது therefore நமக்கு இதோட காஸ்ட் சொல்லலாம் therefore the cost of என்ன சொல்லலாம்னா cost of a ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கோம் cost of a தோசையோட cost of a தோசை is equal to rupees 300 then cost of a செகண்ட் என்ன சொல்லிருக்கோம் இட்லி cost of a இட்லி இந்த இட்லியோட ரேட் cost of a இட்லி is equal to rupees 10 அதே மாதிரி தேர்ட் ஒன் என்ன சொல்லிருக்கோம் cost of a வடையோட ரேட் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா rupees Z தான் வடை Z rupees 10 ஆ இருக்கும் சாரி rupees 30 இருக்கும் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் then அடுத்து ஒன்னு சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா இதோட டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கும் என்ன கொடுத்திருக்கானா in hand 350 and they ate 3 தோசை இதுல இருந்து the cost of 3 தோசை and cost of 3 தோசை and 6 idlis and 6 vadai இதோட காஸ்ட் என்ன அப்படிங்கறது கண்டுபிடிப்போம் that is equal to 3 idlis அப்படினா 3 into idlisங்கிறது நம்ம x னு சொல்ல போறோம் 3 into 3x plus 6y plus 6z இந்த சிம்பிள் நமக்கு தெரியும் that is equal to 3 into x ஓட வேல்யூ என்னன்னு தெரியும் x ஓட வேல்யூ என்ன x ஓட வேல்யூ 30 அதனால 3 into 30 plus 6 into y ஓட வேல்யூ 10 6 into 10 plus z 6 into z ஓட வேல்யூ என்ன z என்கிறது 30 இப்போ இத மல்டிப்ளை பண்ணா 3 3 9 90 இது 60 plus 80 180 90 60 plus 180 இத ஆட் பண்ணி பாருங்க இத ஆட் பண்ணா 240 plus 90 330 வரும் இந்த 330ங்கிறது அவர் எவ்வளவு கையில ஹேண்ட்ல எவ்வளவு வச்சிருக்கான்னு பாருங்க the family has 350 in hand அதனால இந்த 330 less than 350 330 less than 350 அதனால அவர் எக்ஸ்ட்ரா அவர் கையில ஒரு 20 ரூபாய் அதிகமாவே இருக்கும் ரிமைனிங் வந்து 20 ரூபாய் வாங்கிடுவாரு அதனால ஃபைனலா என்ன சொல்ல போறோம் they have அதுல சொல்லிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க will they be able to manage the bill therefore they will able இல்லை அப்படி கேட்டிருக்காங்க நம்ம எழுதும்போது will they able என்ன கொஸ்டின் பாருங்க the family will able to pay the bill கூட சொல்லலாம் the family will able to pay the bill that's all